Hello friends, I am a web developer. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா phone இருந்தா web developer ஆக முடியுமா அப்படினு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்க. நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண எந்த ப்ரோகிராமிங் ஆப் ஏத்தி பண்ணனா 𝐴code ஆப். இது HTML, இது CSS, இது JavaScript. ஃபோன்ல பார்க்கும்போது வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இது home, about menu, recipe, foods, learn more. இப்படி இருக்கும். லேப்டாப் வியூ வந்து எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இப்போதான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் போக போக நானே கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இதில் நானே இப்போ இது பண்ணிட்டேன்னா இது லேப்டாப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இதை வச்சு நம்ம நல்லா பண்ணியிருந்துருக்கோம். அதனால் ஓகே தான். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோனில் தான் நான் வெப்சைட் கிரியேட் பண்ணேன். நான் எப்படி லேப்டாப் இல்லாமல் ஃபோனில் கிரியேட் பண்ணேன். நமக்கு பேசிக்காக வெப்சைட் கிரியேட் பண்ண HTML, JavaScript, CSS தான் தேவைப்படும். HTMLனால் என்னென்னா இந்த வெப் டெவலப்பர் ஹோம் அவார்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுமாரி டெக்ஸ்ட் எழுதுறதுக்காகவும் அடுத்து இந்த இமேஜை ஆட் பண்ணுறதுக்காகவும் இந்த பார்டர் டேபிள்ஸ் அது கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அது தேவைப்படும். HTML வந்து CSSனால் என்னென்னா வெப் டெவலப்பர்னு எழுதியிருக்கேன். அதில் இந்த ப்ளூ கலர் இந்த ரோஸ் கலர்லாம் இருக்குல்ல, அது கலர் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த CSS. JavaScript எதுக்கு தேவைப்படும்னா ஃபோன் ரெஸ்பான்ஸ் ஆகுறப்ப என்னென்னா கிளிக் பண்ணால் ஆன் ஆகணும், கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகணும். இது மாதிரி இதுக்கு வந்து நம்மளுக்கு JavaScript தேவைப்படும். இந்த ப்ரோக்ராம் கற்றுக்க நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன்னா அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண பார்ப்பேன், என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். செகண்ட் விஷயம் என்ன பண்ணுவேன்னா நான் அதை நோட்டில் எழுதி வைப்பேன், இப்படி தானா அப்படின்னு எழுதி வைப்பேன். மூணாவது விஷயம் என்ன பண்ணுவேன்னா நான் அவங்க கோடு எழுதியிருப்பாங்களே அதை நானும் எழுதி ட்ரை பண்ணி பார்ப்பேன். நாலாவது விஷயம் என்ன பண்ணுவேன்னா 6 நாள் படித்ததை 7வது நாளும் மறந்துடக்கூடாதுன்னு நான் ட்ரைனிங் பண்ணி பார்ப்பேன், ஃபோனில் கோடு எழுதி பார்ப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா HTML, CSS, JavaScript பற்றி நான் HTMLல வந்து பார்ட் 1 பார்ட் 2 வரையே சின்னதாக நான் சொல்லித்தரப்போகிறேன். அதுவும் எதுலன்னா நான் ஃபோனில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி கோடு எழுதி பண்ண போகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு வெப் டெவலப்பர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை.